ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சோகமான வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர் ஒருத்தவங்க ஜீனத் சிஸ்டர்னு அவங்க வந்து காய்கறி வியாபாரம் தான் பார்க்குறாங்க. அவங்களோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நேம் ஸ்டார்ட் போன். அவங்களுக்கு 57 வயசு, தொண்டையில் கேன்சரு. ஆனால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு வசதி இல்லை. அப்போ ஒவ்வொரு யூடியூபர்ஸ் அவங்க ஒரு சிலரை ஹெல்ப்புக்கு கேட்கும் போது என்கிட்டையும் கேட்டாங்க. என்னால் முடிஞ்சது வந்து யார் யார் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். யார் எவ்வளோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் போதும் சிஸ்டர், நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த சிஸ்டர் நேம் வந்து ஜீனத்து, அவங்க அம்மா நேம் வந்து ஷர்போன்னு. அவங்க வந்தவாசியில் இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாவம், அவங்களுக்கு ஹஸ்பண்டும் அவ்வளோ இது கிடையாது, வசதியும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது அவங்க காய்கறி வியாபாரத்துக்கு இப்போ போக முடியல. ஐயோ, எனக்கு சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ காய்கறி வியாபாரத்துக்கு போகலாம், சாப்பாடுக்கெலாம் என்னங்க பண்ணுவாங்க? அதனால் என்னோடய யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களால் முடிஞ்சது, அது ஒரு எவ்வளோ லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அமௌண்ட்டு நான் ஒரு ஜிபே நம்பர் அவங்க இது போட்டு விட்றேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும், எல்லா மதத்துக்காரங்களும் அந்த சிஸ்டருக்கு வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க நேம் வந்து ஷர்புன்னு. மெயினாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை மறந்துடாதீங்க. எல்லாருமே கண்டிப்பாக அந்த சிஸ்டருக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். அவங்களோட லிங்க்கும் நான் போட்டு விட்றேன். கண்டிப்பாக அவங்களோட யூடியூப் சேனல்லையும் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு அவங்களோட நிலமை புரியும். கண்டிப்பாக இந்த உதவி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர்கிட்ட ஒரு லேடி வந்து ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் நீங்களும் யோசித்து கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள்.